ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஜுடியோ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். சரின்னு சொல்லிட்டு போகலான்னு நானே, என்னோடய சிஸ்டர், ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருந்தோம். ஜஸ்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். பட் 299 வித் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே 50% ஆஃபரில் இருந்தது. 150 ருபீஸ்க்கு இருந்தது. அதனால் வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் தான் வந்து ஸ்லிப்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 2 ஸ்லிப்பர் எடுத்திருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் ஒரு ஸ்லிப்பர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். போன மந்த் தான் வந்து நான் ஸ்லிப்பர்லாம் வாங்கியிருந்தேன். அதனால் வீண் செலவுலாம் நிறைய பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன். சிஸ்டர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய க்ரௌடுங்க. ஆஃபர்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மார்னிங்கே வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து காலியாகிட்டு தான் அப்படின்னு வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து நிறைய ஆஃபர். அதனால் வந்து நிறைய க்ரௌட் வந்து ஸ்லிப்பர் செக்ஷனில் தான் இருந்தது. நாங்களுமே அதிகமாக அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். சரி, அப்புறம் டாப்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம். இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து 199 ருபீஸ்லாம். கண்டிப்பாக என்கிட்ட நல்ல தாராளமாக வாங்கலாம், ஒர்த்து தான். எல்லாமே வந்து 300 ருபீஸ்க்கு வித்த டாப்ஸ் எல்லாமே வந்து 199 வந்து சேல் போயிட்டு இருந்தது. இந்த டாப்ஸ் எல்லாமே அப்படியே பாதி ரேட்டுங்க, 50% ஆஃபர். இதெல்லாம் வந்து 300 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருந்தது. நல்லாயிருக்கு டாப்ஸ் எல்லாமே. அவ்வளோதான், நாங்கள் இதை முடிச்சுட்டு மேலே கிட் செக்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கேயுமே ஆஃபர் தான். 499 599 அப்படின்ற ட்ரெஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு 300 ருபீஸ்க்கு தான் சேல் போயிட்டு இருந்தது. அவ்வளோதான், நாங்கள் வந்து கொஞ்சம் அதிக அளவு வந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா வந்து டாப்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் டாப் எடுத்திருந்தேன். நல்லா இருந்தது. நெக்லையும் வந்து ஹேண்ட்லேயும் ஒரு சின்ன லேஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக 199 ருபீஸ்க்கு வந்து இந்த டாப் ரொம்பவே ஒர்த்து தான். கிளாத்துமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த டாப் வந்து 399. நானும் என்னோடய சிஸ்டருமே வந்து ஒரே கலரில் வந்து ஒரே மாதிரி டிசைனில் டாப் எடுத்திருந்தோம் மேட்சிங்காக. நான் வந்து 2 டாப் மட்டும் தான் எடுத்திருந்தேன். சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களும் 2 டாப் தான் எடுத்திருந்தாங்க. என்ன மாதிரியே ஆரஞ்சில் வந்து அவங்க 299க்கு எடுத்தாங்க. நான் வந்து 199ல் எடுத்தேன். அவங்க வந்து என்னோடய டாப் மாதிரி இன்னொன்று எடுத்தாங்க. அப்புறம் ஆரஞ்சு எடுத்தாங்க. அவ்வளோதான். இது வந்து சிஸ்டரோட டாப்பு. பாருங்கள், இதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. சூப்பராக கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது நான் வந்து எப்போ ஷாப்பிங் போனாலுமே எனக்கு எடுத்தால் என்னோடய பசங்களுக்கு எடுப்பேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் ஒன்று எடுப்பேன். இந்த முறை வந்து நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு எதுவுமே வாங்கலை. நான் என் பசங்களுக்கு மட்டும் எடுத்திருந்தேன். தங்கச்சி வந்து இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தாங்க. இது வந்து தங்கச்சியோட ஹஸ்பண்டோட ஸ்லிப்பரு, சும்மா ரஃப் யூஸ்க்காக. இது 299 நினைக்கிறேன். இது வந்து 150. கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் 150 ருபீஸ்க்கு. நல்ல ஒர்த்துங்க. லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த பிளாக்கில் ஒன்று எடுத்திருந்தாங்க. நான் வந்து ஆஷ் கலரில் எடுத்தேன். நான் ஒரே ஒரு ஸ்லிப்பர் மட்டும் தான் எடுத்தேன். போன மந்த் தான் ஒரு 2 ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். சரி, சும்மா தேவையில்லாத செலவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணலை. சிஸ்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஷர்ட் வாங்கியிருந்தாங்க. இதோட ரேட் வந்து 300. கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து கிளாத் ரொம்பவே தக்கையாக இருந்ததுங்க. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. நல்லா தான் இருந்ததுன்னு சொன்னாங்க வாஷ் பண்ணி பார்த்துட்டு. அப்புறம் இது வந்து என்னோடய பசங்களுக்கு எடுத்த ஷர்ட்டு. இது நான் ஒரு முறை போன டைம் வந்து போய் பார்த்தேன். இந்த ஷர்ட் தான் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆனால் ரேட் வந்து 700 600 தெரில. ஆமாம், சரி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் இந்த முறை நான் போயிட்டு அதே ஷர்ட்டு எடுக்கணும்னு இருக்குது போல். அதே ஷர்ட் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து 300 ருபீஸ். இது என்னோடய பெரிய பையனுக்கு வாங்கியிருந்தேன். 2 பேருக்குமே சேம் கலர் பார்த்தேன், செட் ஆகலை. சின்ன பையனுக்கு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருந்தேன். அந்த ஷர்ட் அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய் மாமா.